தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற, அதுவும் கிறிஸ்துமஸ் விருந்தாக திரைக்கு வந்திருக்கிற ரெட்டத்தலை படத்தோட விமர்சனம். ரெட்டத்தலை ஒரே ஆள் தான். அவரு தலை ரசிகரான அருண் விஜய். ஆமா, தலை யாருன்னு உங்களுக்கு தெரியும், அஜித். ஆனா இந்த ரெட்டத்தலை தலையோட பேரை கெடுக்குதா காக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டெக்னிக்கலா இந்த படம் வந்து ஃபுல்ஃபில்லா இருக்குது. ஆனா ஸ்டோரி வைஸ் ரொம்ப சொதப்பலா இருக்குது. அதை சொல்லிதான் ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலிவுட்டுக்கு நிகரான டெக்னிக்கல் தரத்துல இருந்தாலும் ஸ்டோரி வந்து இந்த படத்தோட இயக்குனர் இவர் ஏற்கனவே வந்து கிரீஷ் திருக்குமரன், இவர் ஏற்கனவே வந்து மான் கராத்தே, கெத்து இந்த படம்லாம் பண்ணார். சிவகார்த்திகேயனை வச்சு மான் கராத்தே, உதயநிதி ஸ்டாலினை வச்சு கெத்து, நீ துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினை வச்சு கெத்து இதெல்லாம் பண்ணவர் தான். அதனால கொஞ்சம் கெத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த படத்துக்கு போனா கதை வந்து ஒண்ணுமே இல்லை. இதுல நம்ம நண்பர் சுப்பிரமணிய சிவா வேற திரைக்கதை மேற்பார்வை. முதல்ல கதையே காண என்னையா திரைக்கதை மேற்பார்வை பண்ணீங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஹாலிவுட் ஸ்டைலுக்கு ஒரு சீன் ஃபுல்லா இன்ட்ரோல வரைக்கும் ட்ரெய்லரே காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க. அப்படி ஒரு படம் அது. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண் விஜய் பாண்டிச்சேரியில இருக்காரு. ஓப்பனிங் சீனு அப்படியே அவருக்கு தலை சுத்துது. அப்படியே தடையிட்டே போய் ஒரு இடத்துல விழுந்து அவர் பாத்தீங்கன்னா 2 கார் தட்டிட்டு போகுது. ஒரு கார்ல இருந்து இறங்குறாப்புல ஒருத்தர். யாருன்னு பார்த்தா இன்னொரு அருண் விஜய். அவர் கோவால இருந்து இப்பதான் நான் வந்து பாண்டிச்சேரிக்கு முதலா வரேன், 14 நாள் இங்கதான் தங்க போறேன் அப்படின்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவருக்கு அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து அவர் வாங்கி ரெடியா இருக்குது. அவ்வளவு பெரிய செல்வந்தர். இவர் வந்து காதலி இவர்கிட்ட காசு இல்லாதனால வேணான்னு விரட்டி அனுப்பின சோகத்துலதான் அந்த மண்டவலி எல்லாம், ரெட்டத்தலை வலி, ஒத்த தலைவலி எல்லாம் அருண் விஜய்க்கு. பாக்குற நமக்கு இல்ல, அருண் விஜய்க்கு. அப்போ வந்து ஒரு மாத்திரையை போட்டு ஒரு அம்மா தண்ணி கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு எழுச்சி நிக்கிறாரு. திருப்பி போறப்பதான் அந்த கார் ஆக்சிடென்ட். நீ 14 நாள் உனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. என்ன மாதிரியே இருக்கு. ஆமா, அவங்கள மாதிரியே இருக்கா அப்படின்னு. உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு அந்த அருண் விஜய். ஒரு வேலையும் இல்லை அப்படின்னா, என் கூட வரியா அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. போனா வேலையில போற ஓனான எடுத்து வேட்டியில விட்டுக்கிட்ட கதையா. இவரை கூட்டு போனதுக்கு அங்க போய் அவரோட காரை கொடுக்குறாரு, ஃபாரின் காரு. இந்த மாதிரி கார் என்கிட்ட 4 இருக்கு, எங்கேயாவது நீ இடிச்சா கூட பரவாயில்ல, ஓட்ட தெரியுமா, ஹெவி லைசன்ஸ் இருக்கு, உன்ட லைசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, கார் ஓட்ட தெரியும்னா எடுத்துட்டு போ. அப்படி என்ன இப்படி சொல்றீங்க, காரை எனக்கு கொடுக்குறீங்க, யாருன்னு இப்பதான் பாத்தீங்க, என்ன மாதிரியே இருக்கல்ல, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, காரை எடுத்துட்டு போ. இவர் காதலிகிட்ட போய் பாரு நான் என்ன கார்ல வந்திருக்கேன்னு இவர் காட்டுறதுக்கு போறாரு. அந்த காதலி பார்த்தோம்னா இவர் காரை நிறுத்திட்டு காதலி வர்ற இடத்துல நிக்கிறாரு. அந்த கார் அப்படியே தடவி பார்க்குது. அது அந்த நேம் போர்ட, அந்த காரோட ஃபோர்டு அந்த மாதிரி நேம் போர்டை தடவி பார்க்குது, மிஸ்டிபுஷி அந்த மாதிரி ஒரு பேரை தடவி பார்க்குது. அது பின்னாடியே போய் ஆரன் அடிக்கிறாரு. திரும்பி வந்து யாருன்னு பார்த்து கதவை டோரு கண்ணாடியை தட்டுறாங்க. இவர் இறங்க, ஏய் நீ உனக்கு எப்படி இந்த கார் ஒண்ணு, என் ரேஞ்சே வேறங்கிற லெவல்ல சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு டைலாக் விடுறாரு, நான் நினைச்சா விரும்புற வசதியான வாழ்க்கையை வைக்கலாம். ஆனா அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தப்ப இவரை வந்து சூசைட் பண்ணிக்க போன அந்த பொண்ணு தான் பாண்டிச்சேரியில கவர்ந்து பண்ணிருக்கு. 2 பேருமே ஆதரவற்றவர்கள். அப்புறம் ஏன் அந்த மாதிரி ஒரு குணத்தை அந்த பொண்ணு காமிக்குதுங்கிறது தெரியல. இப்போ இந்த காதலி கை கிடைச்சோன்னு அது சொன்னதுனால அந்த வசதியான அருண் விஜயை அவர் தீர்த்து கட்டிடுறாரு. அவர் யாரு என்ன, கோவாவில் அவருக்கு என்ன பிசினஸ் அதெல்லாம் பார்க்காம தீர்த்து கட்டுறாரு. அதன் பிறகுதாங்க வினையே. என்ன வினை, ஏது வினை, என்ன நடந்துச்சு, அந்த அருண் விஜய் கொல்லப்பட்டவர் திருப்பி உயிர் தெழுந்தாரா இல்லையா, இந்த அருண் விஜய்க்கு தண்டனை எதுவும் கிடைச்சதா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தா அதுதான் மொத்த கதையும். அதுதான் ரெட்டத்தலையோட கதை. சரி, அந்த அருண் விஜய் தான் கோவாவில் டவுனு, இவர் பாண்டிச்சேரியில பஞ்சத்துக்கு பாடுபடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அருண் விஜய் இன்டர்வலுக்கு அப்புறம் டான் ஆக்குறாங்க. அவரு இருந்த இடத்துக்கு போனதுனால இவர் டான் ஆகல, எப்படா அப்படி டான்னு டான் ஆகுறீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி கதை இருந்ததுன்னா எனக்கு வந்து அங்க கோவாவில் அவருக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு, அவனை கட்டி தூக்குங்கடா அப்படிங்கிற ரேஞ்சில் இவர் அந்த இடத்துக்கு போறாரு. இவர் போறாரு. போற இடத்துல இவருக்கு நடக்கிற அசம்பாவிதங்கள், அதன் பிறகு இவர் யாருன்னு தெரிய வரப்போ நமக்கு நடக்குது பாருங்க உள்ளுக்குள்ளார, இப்படிலாம் நடக்குமா எப்படிரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. இதான் நான் வந்து இந்த கதையா வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டெக்னிக்கலா இந்த படம் இந்த கதையில இருக்க குறையெல்லாம் தெரியாத அளவுக்கு ஸ்பீடா போகுதுங்க. ஃபைட்டே ஒரு 5-6 ஃபைட் இருக்குது. எல்லாத்துலயுமே அருண் விஜய், உங்களுக்கு தெரியும் அருண் விஜய் மாதிரி ஆனா பிரசாந்த், அருண் விஜய் இந்த 2 பேரும் ஹீரோக்கள்லாம் அவ்வளோ ஆணழகங்கள்.
அப்படி கட்டுமஸ்தான உடலோட நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள்லாம் அந்த உடல் அழகோட மிரட்டுறாரு, ஃபைட்ல எல்லாம் பூந்து விளையாடி இருக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோயின் அவங்களும் வந்து சிதி தானியா அந்த மணி அருமையா பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் பல பேர் படத்துல இருக்காங்க. 2 அருண் விஜய்ல ஒரு அருண் விஜய் ஓப்பனிங்கே தீர்த்து கட்டிடுறாங்களா. அது இல்லாம நம்ம ஹரிஷ் பராடி இன்னும் பலர் கூட வந்து போறாங்க. அருண் விஜய், சிதி தானியா ரவிச்சந்திரனோட பேத்தி. அவங்க எப்படி இந்த கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஒரு 2-3 சீன் தான் வராங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க. அது மாதிரி யோகி சாமி, ஜான் விஜய் தாங்க படத்தை வந்து நிக்க வைக்கிறதா நினைச்சு பேசி பேசி நம்மளை கொண்டுடுறாரு. ஜான் விஜய் கொஞ்சம் வர வர நீங்க ஒரு நல்ல நடிகர், வர வர நீங்க 5 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நடிக்கிறீங்களோன்னு தோணுது. குறைச்சிக்கோங்க தயவு செய்து. நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன். பேசுறேன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து ரசிகர்களை துன்புறுத்துற மாதிரி தெரியுது. நீங்க ஏதோ ஸ்டைலு அப்படின்னு நினைச்சிட்டு பண்றீங்க. ஆனா அது வந்து வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மாத்திக்கோங்க. அதே மாதிரி பாலாஜி முருகதாஸ் பிக் பாஸ் ஃபேம், அவரு 2 படம் ஹீரோவெல்லாம் நடிச்சாரு. இந்த படத்துல சின்னதா அவரும் தானியா ரவிச்சந்திரன் மாதிரி வந்ததே தெரியாம போயிடுறாரு. அருண் விஜய்ல ஒரு அருண் விஜய் தான், ரெட்டத்தலையில ஒருத்தர் தான். கிளைமாக்ஸ்ல ரெட்டத்தலை அப்படின்னு பேர் வச்சதுக்கான ஒரு காரணத்தை வந்து சொல்லி முடிக்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், ஓப்பனிங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் தன்னுடைய உட்பியை கூட்டு போறாரு அருண் விஜய்? ஏற்கனவே ஜான் விஜய் இவரோட உட்பி மேல காம பார்வையோட இருக்காரு. இவர் காதல் பார்வை வீசுற பெண் மீது அவர் காம பார்வையோட இருக்காரு. அப்படி இருக்கப்போ நம்மளே போலீஸ் ஸ்டேஷன் போறோம்னா பெண்களை கூட்டு போக மாட்டோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு சின்ன விசாரணை, இல்ல ஒரு நண்பனுக்கு ஒண்ணு, இல்ல ஒரு வண்டி மாட்டிக்கிச்சு அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன விபத்து அப்படின்னா கூட பெண்கள் அழைச்சிட்டு போக மாட்டோம் இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவர் ஏன் உப்பியும் கூட்டு போறாரு? அந்த அம்மனியும் ஜான் விஜய் இந்த அம்மனி மேல கண்ணு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஏன் போறாங்க? அதுவும் ஒரு கொலையை பண்ணிட்டு அங்க ஏன் போறாங்க 2 பேரும் அப்படிங்கிறது புரியாத புதிரா இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இயக்குனர் படத்துல விட சொல்லியிருந்தா இந்த படமும் இந்த படத்தோட கதையும் இன்னும் பிரமாதமா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனா இந்த குறையெல்லாம் தெரியாத மாதிரி படமாக்குனதுல, ஹாலிவுட்டுக்கு நிகரான ஷார்ட்ஸ் வச்சதுல, டெக்னிக்கலா இந்த படத்தை வந்து டெப்த் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிரீஷ் திருக்குமரன் இன்னும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். இயக்குனர் கிரீஷ் திருக்குமரன்ட்ட பாபி பாலச்சந்திரன் பிடிஜி யூனிவர்சல் பட நிறுவனம் தான், அதனாலதான் ஹாலிவுட் ஸ்டைல்ல பண்ணியிருக்காரு போட்டிருக்கு கிரீஷ் திருக்குமரன். சாம் சிஎஸோட மியூசிக் மறுபடியும் காதுகளை புண்ணாக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கோங்க. ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டர்ஜி இந்த படத்துக்கு மனோஜ் பீனோ அவர் இருக்காருன்னாங்க. நேத்தி காணும் ஆலையே. டிஜோ டாமி அவர் தான் டிஓபி இந்த படத்துக்கு. ஹாலிவுட் டிஓபி வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாரு. அதான் ஹாலிவுட்டுக்கு நிகராக இருந்தது படம். அது மாதிரி ஆண்டனியோட படத்தொகுப்பா படாவதி தொகுப்பா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஆர்ட் டைரக்ஷன் அருண் சங்கர் துரை அருமையா பண்ணியிருக்கிறாரு ஆர்ட் டைரக்ஷன். அது மாதிரி பிசி ஸ்டன்ஸ் அவங்களோட ஸ்டண்டும் கூட பிரமாதமா இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் இது எல்லாத்துக்கும் மேல காஸ்டியூம்ஸ் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2 அருண் விஜய்க்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஆரம்பத்துல இந்த காஸ்டியூம் டிசைன், அது மாதிரி ஹீரோயின், அது மாதிரி தானியா ரவிச்சந்திரன்லாம் போட்ட அந்த காஸ்டியூம்ஸ் வந்து இதுவரை தமிழ் சினிமாவில் நம்ம வந்து இவ்வளவு ஹை லுக்கா பார்த்ததில்ல. அந்த விதத்துல இந்த காஸ்டியூம் டிசைனர் அவங்களையும் பாராட்டணும். அவங்க பேர் வந்து கிருத்திகா சேகர். இப்படி படத்துல நிறையும் குறையும் நிறைய இருக்குது. அதுல குறை ஜாஸ்தி என்றாலும் ஹாலிவுட் நிகரான அந்த டைரக்ஷன், அந்த ஷார்ட்ஸ் வச்சதெல்லாம் இந்த குறை தெரியாம பார்த்துக்குதுன்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. மொத்தத்துல இந்த படத்துக்கு ரெட்டத்தலை படத்துக்கு ஒத்த தலைவலி வராம விட்டீங்களேப்பா அப்படிங்கிற லெவல்ல முடிஞ்சது சந்தோஷமா இருக்குது. அந்த விதத்துல இந்த படத்துக்கு 10க்கு 6 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.